வணக்கம், என் பெயர் பி ஹரிப்பிரியன். நான் ஸ்ரீகிருஷ்ண சர்வதேச பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நம்ம ஊரில் இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லாமல் கிராமங்கள் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சென்னைக்கு ரொம்ப அருகில் இருக்க பொன்னேரின்ற இடத்துல இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லாமல் கிராமங்கள் இருக்குது. மெயின் ரோடுக்கு கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு 4 ரயில்வே ட்ராக் தள்ளி ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருன்னு சொல்ல முடியாது, ஒரு தெரு. அந்த தெருவில் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக குடிசைங்க, அதாவது ரொம்ப சின்ன குடிசைங்க தான், ஒரு 20 குடிசைங்க இருக்கும். அந்த குடிசைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆறு இருந்துச்சு. அந்த ஆறுல வந்து தண்ணி ரொம்புச்சுன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. அந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வீடெலாம் எது வச்சு கட்டுறாங்கன்னு தெரியுமா? கையில் கிடைக்கிற தகரம், கட்டை, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் அவங்களோட வீடே இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது அவங்களோட வீடு. ஃபுல்லாக எல்லாம் டேமேஜ் ஆகி சிலது தான் சீட் போட்டு நார்மலாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசினோம், ஆனால் அங்கே பார்த்த ஒட்டங்க கூட சப்பல் கூட இல்லை. நம்மளுக்கு எப்படி டேப் திறந்தா தண்ணி வருது, ஆனால் அவங்களுக்கு டேப்பே இல்லை, பாத்ரூமே இல்லை, அப்படி போன்ற அடிப்படை வசதியே இல்லை. அவங்ககிட்ட நான் போய் பேசும்போது அவங்க சொன்னாங்க அவங்களால டெய்லி ஹோம்ஒர்க் பண்ண முடியல, படிக்க முடியல அப்படின்னாங்க. அங்கே வந்து பெரியவங்க எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க மட்டும் டிகிரி படிச்சிருக்காங்க. அவங்க டிகிரி படித்ததுனால நம்ம சொசைட்டி கப் மூலமாக நம்ம சேர்மன் சார்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எங்களோட ஸ்கூல் மூலியமாக நாங்கள் சோலார் லேம்ப்ஸை எல்லாருக்கும் தந்தோம். இப்போ அவங்க ஒருத்தவங்க படித்ததுனால அவங்களுக்கு லைட் கிடச்சிது. இப்போ அவங்க எல்லாரும் படித்த அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வந்து வாழனால இப்போ அங்கே போய் தான் எனக்கு வந்து நம்மளோட படிப்போட முக்கியத்துவம் கிடச்சிது. நம்ம தண்ட அந்த சோலார் லேம்ப்னால நைட்டில் வந்து பூச்சி பாம்புக்கிட்ட இருந்து அது அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். நைட்டில் ஈவினிங்கில் அவங்களோட குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணதுக்காகவும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் லைட் எரிஞ்சதை பார்த்து பெரியவங்க கூட குழந்தைகள் மாதிரி சந்தோஷப்பட்டதை நான் பார்த்தேன். தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் பொன்னேரி கிராம மக்களுக்கு சோலார் லைட் கொடுத்து உதவியிருக்காரு எங்கள் ஸ்கூல் சேர்மன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி கொடுத்த லைட்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு. ஸ்ரீகிருஷ்ண இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியினுடைய தாளாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த எங்களுடைய பகுதி மக்களுக்கு சோலார் மின்விளக்கம் மற்றும் மாணவர்கள் படிக்கிறதுக்காக நோட்டு, பேனா போன்றவற்றை கொடுத்திருக்கிறாரு. எங்கள் பகுதியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.